ஹாய் காய்ஸ் அன்னியங்கார்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மின் எஃப்எஃப் ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தாண்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, லூனா அவங்கள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பா. பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி ஜிம்மனோட பாஸ்ட்டை பற்றி தான் நிறையா பேசியிருந்திருப்பா. நீங்கள் ஜிம்மனையும் ஹர்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. மின்னுக்கு அது சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. ஃபைனலாக லூனாவுக்கு ஒரு அறையோடு ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அவகிட்ட போயிட்டு எழுந்திரி. என்ன என்ன சொல்கிற? ஜிம்முன்னு இன்னும் அப்படியே ஷாக்கில் நிற்கிறவங்க தான். அந்த பார்ட்டியில் இருந்த அத்தனை பேரும் அவங்க 2 பேரை மட்டும்தான் ரவுண்ட் பண்ணி நின்றுட்டுருக்குறாங்க. யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. எழுந்திரின்னு சொன்னேன், கேட்கலையா? எழுந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷோல்டர் பிடிச்சி ஒரே தூக்கு தான். ஆட்டோமேட்டிக்காக பாயபிள் அப்படியே ஜம்முன்னு எந்திரிச்சு நின்றுடுறா, கணத்தில் கையை வச்சுக்கிட்டு. கிஃப்ட் எங்க? என்ன என்ன என் மேலே எப்படி நீ கையை வச்ச? கிஃப்ட் எங்கன்னு கேட்டேன். என்ன கிஃப்ட்டுன்னு தானே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண? மேரேஜ் கிஃப்ட் எங்க சொல்றி? என்ன மிரட்டுறியா? டே, என்னடா பார்த்துட்ருக்கீங்க? அடிச்சுட்டா நின்று பேசிகிட்டு இருக்கா. என்னடி நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்க இவளை அப்படின்னு அவள் கையை காட்டும்போது அந்த பார்ட்டியில் நின்று ஒரு 4 பாய்ஸு அவங்க முன்னாடி அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறானுங்க. அடுத்த செகண்ட் நீங்கள் கையில் ஒரு பாட்டில் எடுத்து ஒரே உடை தான். அந்த பாட்டில் பாதி இது உடஞ்சி கீழே விழுந்து மீதி உங்கள் கையில் இருக்குது. ஜர்க்கு விட்டுருச்சு எல்லாருக்கும். இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஜிம்முன்னு இன்னும் லிட்ரலி ஷாக்கிங்கில் தான் அவங்கள நின்று பார்த்துட்ருக்கானுங்க. ஒரு அட்டி அவனாச்சும் எடுத்து வச்சிங்க, இவன் மூஞ்சிலே கோடு போட்டுருவேன். என்ன பொம்பளை மாதிரியா பண்ணுற நீ? ரவுடி பைய மாதிரி. சி வாய முடி. நீ மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளாச்சும் கிட்ட வந்த அவ்வளோதான். உன்னை நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷோல்டர் பிடிச்சி திருப்புறீங்க. அவளுக்கு நீங்கள் விட்டாரையில் இன்னும் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு கூட ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. லூனா அந்த மாதிரி பார்த்துட்ருக்கா. உன்னை நான் கேட்டேனாடி, என் மேரேஜுக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணனா இல்லை கிஃப்ட் எங்கண்ணான்னு கேட்டேனா? நீயா ஆஃபீஸ்க்கு லாத்திக்கிட்டு வந்த? நீயா இன்வைட் பண்ண? என்ன 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 சொன்ன? என் புருஷனை பற்றி என்னை விட உனக்கு நல்லா தெரியுமா? சொல்றி பாப்போம். உன் புருஷன் ஒன்றும் யோக்கியம் கிடையாது தெரியுமா? அவன் என்கிட்டயே வந்தவன் தான். இருக்கட்டும்ங்கிற. எனக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெக்கமே இல்லாமல் எப்படி நீ எல்லாம் நடமாடுற? அதில் உனக்கு என்ன பிரச்சனை லூனா? சொல்லு. கல்யாணம் பண்ணியிருக்கிறது நான். கழுத்துலையா தாலி கட்டினா? அதானே. ஒருவேளை புருஷன் மாதிரி நீ பத்தாமல கூட போயிருப்ப. அப்படிங்கும்போது அடுத்த அறை தான் புல்ல அவ்வளோதான் சொல்லண்டு போய் சோஃபாவில் அடித்து மறுபடியும் வந்து நின்றுடுறா. வலிக்குதா? அடி எப்படி இருக்கு உனக்கு? அவ்வளோதான். இன்னொரு தடவை என் மேலே கையை வச்சேன், இன்னொரு தடவை என் புருஷனை பற்றி நீ பேசணும்னு வச்சுக்கவேன், அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். எப்படி? விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னை அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். நீ வா. என்னையா மேம்? உங்கள் எல்லாரையும் தான். நீ வா. ஒரு 5-6 கேர்ள்ஸ், அந்த மிர்ச்சி கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அப்படியே பயந்து போய் அவங்க கிட்ட வந்துட்டுருக்காங்க. எங்கேருந்து வர? ஜெர்மன்லேருந்து இந்த வீடியோ காட்டுறதுக்கு நீங்கள் வந்தியா? இல்லை, லூனா தான் இன்வைட் பண்ணியிருந்தா. இன்வைட் பண்ணனா என் புருஷன் கூட படுத்ததெல்லாம் சொல்கிறதுக்கு என்கிட்ட வந்தியா? இல்லை சொல்றி. இல்லை மேம், லூனா தான் மணி கொடுத்து சொல்ல சொன்னான், அதனால தான் நாங்கள் வந்தோம். உண்மையை சொல்ல சொன்னாலா பொய்யை சொல்ல சொன்னாலா? இல்லை, ஜிம்மன் அப்படி இருந்தது உண்மைதான், அதை தான் சொல்கிறதுக்காக வந்தோம். வெக்கமா இல்லை? அவளுக்கு அமைதியாக நிற்கிறாளுங்க. என் புருஷன் மேரேஜ்க்கு முன்னாடி உங்ககிட்ட வந்தான்னு சொன்னான்ல, அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு நான் பொண்டாட்டின்னு இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்றி. இல்லைம்மா இல்லை. நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே? நீ எல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணிக்குவ? இதே மாதிரி என்ன 10 பேர்ட்ட மேய்ஞ்சிட்டு தெரிவ, அப்படி தானே? மேம், அது அசிங்கமாக இல்லையா?
உன்ன மாதிரி தானே நானும் ஒரு பொண்ணு தானே? எஸ் எஸ் மேம். அப்புறம் என்ன அவனை பற்றி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாளைக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது உன் புருஷன்கிட்ட வந்து என் புருஷன் சொல்லிட்டு இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? சொல்லு, எப்படி இருக்கும் சொல்லு. ஓ புருஷன் உன்னை சும்மா விடுவானா? சாரி மேம். ஆம்பளை 10 பேர்ட்ட போனாலும் அவன் பேர் ஆம்பளை தான், புரிஞ்சுதா? ஓ இன்னொரு தடவை அந்த கொரியாவில் நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, ஓ கிளம்புங்கடி அப்படிங்கிறீங்க. மொத்தமாக அங்கேருந்து எல்லோரும் கும்பலாக ஓடிடுறாளுங்க. லூனாவுக்கு இன்னும் அப்படியே சரியான கடுப்பில் இருக்கா. அடித்த அடியில் அவள் லிப்ஸ்லேருந்து பிளட்டே வேற வந்துருச்சு. நீங்கள் டக்குன்னு லூனா பக்கம் திரும்புறீங்க. என்னப்போ உனக்கு பிரச்சனை? என் புருஷன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதா? இல்லை ஜிம்மில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு பிரச்சனையா? இதை கூப்பிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுனா இப்போ நான் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிற? ஆமாம் அப்படி தான் அவன், அப்படி தான் அப்படிங்கிறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான். போனான் தான், குடித்தாதான், ட்ரக்ஸ் எடுத்தான் தான், எல்லாம் தான் பண்ணினான். என்ன பண்ணணும் இப்போ? அதுக்குன்னா என்ன பண்ணணும்? அவனை வெட்டணுமா? இல்லை அடிக்கணுமா? இல்லை என் லைஃபுக்கே வேணான்னு அவனை தூக்கி போடணுமா? என்ன எதிர்பார்க்குற நீ? உன்னை விட ஜிம்மனை நான் தான் அதிகமாக லவ் பண்ணேன். என்கிட்ட தான் குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிட்டு இருந்தான். ஆனால் என்னைக்கு ஒன்று பார்த்தானோ அன்னையிலேருந்து ஓ பின்னாடி வந்துட்டான். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? கரெக்டு தான், இல்லைங்கள. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு பர்சன் தான் ஃபேவரட்டாக இருப்பாங்க. அவங்கள தேடி போனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு பிட்டெல்லாம் ஒதுங்கிக்கணும், புரிஞ்சுதா? யார் சைடு பிட்டுங்கிறா? நீ தாண்டி ஓயன். நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கும் தெரியும். சொல்லட்டுமா? ஜிம்முனுக்கிட்ட சொல்லட்டுமா? நீ யாரு, நீ எப்படிப்பட்டவ, எங்கேருந்து வந்தவ, ஜிம்முனை எதுக்காக லவ் பண்ண, அவனை எதுக்காக மேரேஜ் பண்ண நானும் சொல்லட்டுமா? லூனா இங்கே வாயேன். எதுக்கு? சும்மா இங்கே அடிக்க மாட்டேன். நான் வரல, மரியாதை நீ அங்கேயே நின்று பேசு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் என்னை கல்யாணம் பண்ணான். என்ன டே, இவ யார் தெரியுமாடா? ஜெர்மனில். லூனா அவனுக்கு எல்லாமே தெரியும். என்ன மீன் சொல்கிற? அவனுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணான். இப்போ சொல்லு, வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஜிம்மன் அவன் அமைதியாக நிற்கிறான், உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே பார், அது அவனோட பாஸ்ட், அது எனக்கு தேவை கிடையாது, சரியா? தேவை இல்லாமல் அதை மறுபடி எனக்கு காட்டணும் சொல்லணும்னு நீ நினச்ச மவளை, அவங்க அப்பா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நிற்க வச்சு அரைஞ்சிருவான் உன்னைய. யார் முன்னாடி? உங்கள் அப்பா முன்னாடி. மரியாதையாக நடந்துக்கோ. இன்னொரு தடவை அவன் லைஃப்பில் நீ வரணும்னு நினைக்காத. அங்கே நான் நிற்கிறேன், நான் தான் இருக்கிறேங்க. தேவையில்லாமல் வராத. ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிம்மன் கிட்ட போகிறா. இப்போ பாத்தியா, அவள் வேணும்னு உன்னை பிளான் பண்ணி தாண்டா மேரேஜ் பண்ணியிருக்கிறா. இதை சொல்கிறதுக்காக தான் நான் உனக்கு இன்றைக்கி இன்விட்டே பண்ணினேன். ஆனால் நீ பார்த்தியா அவள் எப்படியெல்லாம் பேசுகிறா பாரு. லூனா கையெடு. ஜிம்மன் இவ உன்னை பழி வாங்குறாடா. லூனா கையெடுன்னு சொல்கிறேன்ன அப்படிங்கும்போது அவள் ஷோல்டர்லேருந்து கையை எடுத்துடுறா. ஜிம்மன் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அங்கேருந்து ஜிம்மன் கிட்டே வர்றீங்க. போதுமா? கிஃப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப ஹாப்பி. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன், பார்ட்டியை நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்க. ஜிம்மன் அங்கேருந்து மூவ் பண்ணாமல் நிற்கிறான். நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து ஜிம்மன் கையை பிடிச்சிக்கிட்டு விறுவிறுன்னு அவனை கூட்டிகிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. நீங்கள் 2 பேர் வெளியில் வரும்போது மின்னும் சேர்ந்து அப்படியே வெளியில் வர போகும்போது லூனாவை திரும்பி பார்க்குறான். எங்கள் லைஃப்பில் இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது லூனா. உங்களோட பழகினதுக்காக நானும் சரி ஜிம்முன்னு சரி வெக்கப்படுறோம், தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அங்கேருந்து வரான். நீங்கள் ஜிம்மனை கொண்டு போய் கார்கிட்ட விட்டுட்டு நீங்கள் பேசாமல் சீட்டில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மன் உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் கையை கட்டிக்கிட்டு ஜிம்மனை பார்க்கலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அப்படியே உட்காந்துருக்குறீங்க. ஜிம்மன் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறா. மீண்டும் வந்து பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். 3 பேருக்கும் அப்படி ஒரு சைலண்ட்டு, யாருமே எதுவுமே பேசிக்கலை. ஸோ முன்னையும் நீங்கள் ட்ராப் பண்ணி விட்டுட்டு ஜிம்மன் அப்படியே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் இறங்கி உள்ளே போகும்போது நிறைய மெய்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சின்ன ஸ்மைல் பவ் பண்ணிவிட்டு, மேம் சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களா? டின்னர் ரெடி மேம்.
இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக வரேனே, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பின்னாடியே ஜிம்முன்னு வரனால, சார் டின்னர், நானும் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து பின்னாடி வரான். நீங்கள் முன்னாடி போயிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்கள் சாரீ இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் நீங்கள் கையை வைக்கிறீங்க. அவன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களை பேக் சைடு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுக்குமே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. அவன் கண்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து உங்கள் ஷோல்டரில் விழ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் மெதுவாக அப்படியே ஸ்லோவாக திரும்புகிறீங்க. ஜிம்மன் தலை கீழே போட்டுக்கிட்டு அப்படியே டியரி ஐஸோடு நின்றுட்டுருக்குறான். அவங்கள பார்க்காம தலை கீழே போட்டுட்டு உங்களை ஹக் பண்ணியிருப்பா இல்லையா, ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக உங்கள் சாரீஸை பிடிச்ச மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கான். அவன் சின்ன பிடிச்சி அப்படியே பார்க்க வைக்கிறீங்க. அவ்வளோ டியர்ஸோடு இருக்குது. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறேண்ணே, உன்னை தானே கேட்டுட்ருக்கேன், என்னாச்சு? சாரிடி ஹிட்லர், என்னால் தானே உனக்கு இவ்வளோ இவ்வளோ கஷ்டமோ, இவ்வளோ அசிங்கமோ? இவ்வளோ தானே, ஒன்றும் இல்லை, போயிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு வா, சாப்பிட போகலாம். சாரி ஹிட்லர், எதுக்கு இப்போ நீ சாரி கேட்டுக்கிட்டு இருக்க? அது ஆக்சுவலி நான் நான் வந்து நீ அப்படி தானே இருந்த. ஏ அது அது நீ அப்படி தானே இருந்த. அப்புறம் என்ன, போ. இல்லை உனக்கு என்னால், இங்கே பார், எனக்கு தெரியும் நீ அப்படி தான் இருந்த. உன்னை விட, லூனா விட, மின்னை விட, உங்கள் அப்பா அம்மாவை விட நீ எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண, எப்படியெல்லாம் இருந்தங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், அவ்வளோதான். போ. இல்லை என்ன, உனக்கு புரியுதா இல்லையா? நீ அப்படி தான் இருந்த, இப்போ இல்லை, சரியா? போ, கையெடு. உனக்கு கோவம் இருந்துச்சுன்னா என்னை அடிச்சிட்டு, நான் ஏன் கோவப்படணும்? எனக்கு கோவம் இல்லை. ஃபஸ்ட்டு நீ நகர்ந்து நில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி அவன் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் அவனை புஷ் பண்ணிகிட்ருக்குறீங்க. இல்லடி, லூனா கிட்ட நீ பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் நீ பார்க்கும்போது ஜிம்மன் அப்படியே சொல்லிவிட்டு அவனோட செஸ்ட்டில் அப்படியே உங்கள் ஹெட்டை கொண்டு போய் வைக்கிறீங்க. அவன் ஹேண்டு உங்கள் ஹிப்பில் இருக்குது, பேர் ஸ்கின்னில். புரிஞ்சுக்கோ ஜிம்மன், நீ பாஸ்டில் அப்படி தானே இருந்த. அப்போ இருந்த ஜிம்மனை எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என் புருஷனை எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக அவன் என்கிட்ட வெயிட் பண்ணுறான், கெஞ்சுறான், இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து என்னை பார்த்துக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். சரியா? நீ நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை ஷர்ட்டை பிடிச்சி தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஆக்சுவலி நடந்து போகிறீங்க. அவன் மறுபடியும் வந்து அவங்கள்டியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுக்குமே பேசாமல் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க அவனை மறுபடியும். லவ் யூ, தேங்க்ஸ். லூனா கிட்ட நீ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நீ பேசும்போது எனக்கு ஜிம்மன், எனக்கு பாஸ்டில் இருந்த ஜிம்மனை பற்றி தெரியும். இப்போ என்னை பார்த்துக்கிற, என்னை காதலிக்கிற புருஷனை பற்றி எனக்கு தெரியும். மூணாவதாக ஒருத்தி சொல்லி தானே அவனை சண்டை போடணும், கோவப்படணுங்கன்னு எனக்கு அவசியம் கிடையாது. சரியா? நீ எதையும் போட்டு யோசிக்காத, நீ போய் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய்க்கிறீங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அந்த மிரர் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ் அப்படி யோசித்து பார்க்குறீங்க. அவ்வளோ டைம்ஸ் நீங்கள் ஜிம்முன்னு புருஷன் 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 சொல்லிவிட்டு அவ்வளோ சொல்லியிருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே மிரரே பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்திருப்பீங்க. உங்களை மீறி நீங்கள் எப்படி இவ்வளோ டைம்ஸ் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரரே பார்த்துட்ருக்குறீங்க. ஆக்சுவலி ஜிம்மனுக்கு இது புரிஞ்சிருக்காது இல்லையா, ஸோ அவர் ரொம்ப எமோஷ்னலில் இருந்திருப்பான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் டின்னரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பெட்டில் அப்படியே அமைதியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, நீங்கள் இத்தனை டைம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் சின்ன ஸ்மைலோட அப்படியே அமைதியாக நீஸை ஹோல்ட் பண்ண மாதிரி பெட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் உள்ளே வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் நெக் ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். அந்த
நெக்கை சொடக்கு எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி எடுக்கிறீங்க. அந்த சவுண்டு ஜிம்மனுக்கு கேட்குது. அவன் அப்படியே பார்த்துட்ருக்குறான். பாட்டில நீங்கள் கையில உடச்சிக்கிட்டு நின்னீங்க பார்த்தீங்களா? அந்த சீனு தான் ஞாபகத்துக்கு வருது. உங்கள பார்த்துட்டு அவன் கொஞ்சம் லைட்டா சிரிக்கிறான். நீங்க ஜிம்மன பார்க்குறீங்க. எதுக்குமே பேசாம நீங்க போயிட்டு அமைதியா எப்பவும் போல தனியா படுத்துக்கிறீங்க. எப்போதுமே ஜிம்மன் தான் நீங்கள் படுத்ததுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணி குட்டி குட்டி போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குவீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அமைதியாக படுத்துருக்கிறீங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் போகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன் அந்த சைடு ஓரமாக படுத்திருக்கான். டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்குறீங்க. என்னாச்சு அவனுக்கு? நல்லா தானே இருந்தான். அழுதுட்டு இருக்கானா என்ன? என்னன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் படுத்துக்கிறீங்க. உங்கள் நெயில பைட் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் படுத்த ஒரு 2 செகண்ட்குள்ளே உங்களை பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுத்து அடை பிடிச்சி உங்ககிட்ட சண்டை போட்டு அவன் செஸ்ட்டில் படுக்க வச்சுட்டு அப்படி தான் டேப் பண்ணி கொடுத்து தூங்குவான். சம்டேஸ் நீங்களே போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கங்கிறது வரவே வராது இல்லையா? ஸோ நீங்கள் அதையே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இவனுக்கு என்னப்பா பிரச்சனை? தான் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாத அவனை பற்றி. பெரிய மயிர் மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். தூக்கம் வேற வர மாட்டேங்குது. செஸ்ட்லேயே படுக்க வச்சு தனியாக தூங்க முடியல. என்ன பண்ணி வச்சிருக்கிறான் நம்மள? அடிக்ட் ஆகிட்டோமா என்ன? சிச்சி அப்படிலாம் இருக்காது. அப்படியே இன்னும் நம்ம மேலே கை போடலை. நம்மளையே ஹக் பண்ண மாட்டேங்கிறான். கூப்பிட கூட மாட்டேங்கிறான். நேரம் சண்டை போட்டிருப்பானே, ஏன்டி தனியாக படுத்திருக்கானே? ஒரு வேளை மூட் அவுட்டில் இருக்கானா? ஐயோ உனக்கு என்ன? இப்போ சமக்கான முடி தூங்குடி. உனக்கு என்ன? அவன் எக்கடி கெட்டு போனா உனக்கு என்ன? நீங்கள் புரண்டு படுக்கிறீங்க. சுத்தமாக உங்களால் முடியல. எந்திரிச்சு உட்காந்துடுறீங்க. ஜிம்மின்னு உங்கள் பக்கம் டேர்ன் கூட பண்ணலை. அப்படியே வாழை பார்த்த மாதிரி படுத்திருக்கான். செம்ம கடுப்பாயிருச்சு. அவன் ஷோல்டரில் போட்டு பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறீங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறான். என்ன பாப்பா? என்னடி என்னாச்சு? தூங்கிட்டியா? இல்லை ஹிட்லர். ஏண்டி? இல்லை சும்மா தான் கேட்டா. சரிடி படுத்துக்கோ. ஐயா தண்ணி இது எடுத்து தரட்டுமா? இல்லை வேண்டாம். சரி நீ 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 தூங்கு. என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ நீ தூங்கிக்கோ. அப்படி சொல்லிட்டு அவன் மறுபடியும் திரும்பிக்கிறான். நீங்கள் ஜிம்முனே பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் படுக்கிறீங்க. ஜிம்முனை பார்த்த மாதிரி நீங்கள் படுத்துருக்குறீங்க. அவனோட ஹேர்ஸு அந்த ஷர்ட்டு இதெல்லாம் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. பேக் விசிபிளாக அவ்வளோ அழகாக இருக்கிறான். பப்பிக்குட்டி மாதிரி இருக்கிறான் பார்க்குறதுக்கு. நீங்கள் எதுவுமே யோசிக்கலை. அவன் ஷோல்டரில் போய் கையை வச்சு நீங்கள் டேப் பண்ணுறீங்க. அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். என்னாச்சுடி? இங்கே வா. எதுக்கு? இங்கே வான்னு சொன்னேன். அவங்க கிட்ட வரான். நீங்கள் அவன் செஸ்ட்டில் உங்கள் ஹெட் எடுத்து வச்சு லைட்டாக அவன் கால் மேலே கால் போட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வெஸ்ட் அப்படியே ரோல் பண்ண மாதிரி பிடிச்சி அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவன் அப்படியே யோசிக்கிறான். என்னாச்சுடா அவளுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் கறி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க நீ? அது நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலையே, நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா தான் ஹிட்லர் இருக்க. என்ன சொல்லணுமோ சொல்லு. ஏன் இப்படி திக்கிட்டு இருக்க? இல்லை நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் யோசிக்க அது இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்குது. இன்னும் அது உனக்கு எவ்வளோ பாரத்தை கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணலான் இருக்க? தெரியல. பேசாமல் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றியா? செருப்பு பிஞ்சிரும். ஏன் சார் கொடுக்க மாட்டிங்களா? நான் எதுக்கு கொடுக்கணும்? என்னெல்லாம் கொடுக்க முடியாது. சரி டைவர்ஸ் வேணா 2 பேர் பிரிஞ்சு போயிடலாம் மியூச்சுவலாக. என்னெல்லாம் முடியாது. அமைதியாக தூங்குடி. வாயை திறந்தாலே இதை தான் கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக உங்கள் சீக்ஸில் அடிச்சுட்டு உங்களை இழுத்து பிடிச்சி அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு டேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் குட்டி நோண்டு லிப்ஸு ஓரத்தில் ஒரு சின்ன ஸ்மைலோட அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்
ரொம்ப அவசர அவசரமாக ஷர்ட்டெல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வரீங்க. ஆக்சுவலி சாரி எல்லாம் வேர் பண்ணிவிட்டு நீங்களும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு தான் இருக்கிறீங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் அப்படி நின்றுட்டுருக்கிறீங்க. நீங்கள் ஹேர் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. டே வந்துட்டேன்டா, கத்தாதடா மீன். எத்தனை டைம் சொன்ன ஜிம்மன், படித்து சொன்னேன்னா ரோமன்லேருந்து இன்றைக்கி வராங்கன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ணுற? டே கிளம்பிட்டேன்டா, நைட்டு கொஞ்சம் டயர்டுடா, செம்ம தூக்கம்டா. டயர்டு என்னமோ 10 பேரை நீ அடித்த மாதிரி பேசாத. அதுக்கு பிறகு தான் உன் பொண்டாட்டி வச்சு செஞ்சுட்டால. டே இப்போ அது முக்கியம் கிடையாது. அவங்க வந்து எவ்வளோ மணி நேரம் ஆகுது? டே ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுடா, சமாளிக்க முடியலடா. அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியும்ல, ஏன்டா அப்படி பண்ணுற? டே நான் கிளம்பிட்டேன்டா, இருடா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கோட்டெல்லாம் வேர் பண்ணலை, டையை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு ஷூ எடுத்துக்கிட்டு அவன் திரும்புகிறா. நீங்கள் ஆப்போசிட்டில் வரவும் டக்குன்னு ஒரே இடிதான். அவன் உங்கள் மேலே அப்படியே படுத்துட்டான். என்ன ஆச்சு? இருடி, டைம் ஆச்சு ஹிட்லர். டே என்னடா ஆச்சு? மீன் வைங்கடா, சே எவ்வளவு சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்திரிக்க போகிறான். அவனோட பட்டன்ஸ் வந்து உங்களோட குட்டி செயின் ஒன்று போட்டிருப்பீங்க இல்லையா, நீங்கள் தாலி செயின் போட்டு அதுக்கு அடிஷ்னலாக ஒரு சின்னதாக ஒரு செயின் மாதிரி வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் மாட்டிக்கிச்சு. ஜிம்மன் அவங்கள பார்க்குறான். என்னடி இது? என்னன்னா ஏன் இவ்வளோ அவசரப்படுற? பொறுமையாக எடுக்கலாம். ஐயோ லேட் ஆயிடுச்சுடி. சரி லேட் ஆயிடுச்சுன்னா என்ன, எடுக்கணும்ல, கையை எடு ஃபஸ்ட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் டேப் பண்ணுறீங்க. அவன் அந்த செயின் அந்த லாக்கெட்லேருந்து கையை எடுக்கிறான். பார்த்தா அவன் பட்டன்ஸ்லாம் நல்லாவே மாட்டிக்கிச்சு. ஃபர்ஸ்ட் பட்டனில் எடுத்து விடுற. பாப்பா வேமாடி, இருடா, வரா நான் எடுக்கிறேன். ஜிம்மன் நீ எடுக்கிற சரியில்லை, நான் எடுத்து விட்றேன். இருவேன் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரிடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். அவங்க இதில் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபர்ஸ்ட்டு 2 பட்டன் டக்குன்னு அப்படின்னு அருந்து போச்சு. எந்திரிச்ச போஸில் அடுத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. அவன் ஓ இது வேறையா, சரி விடு, ஓகே நான் கிளம்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஜிம்மன் நில், பட்டன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே பார்க்குறீங்க. கீழே ஃபர்ஸ்ட் 2 பட்டனுமே கீழே தான் கிடக்கு. நீங்கள் அதை கையில் எடுத்துகிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் அங்கேருந்து ஓடிட்டான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அதாவது ரோமன் கேத்தலிக் அந்த மெம்பர்ஸ் கூட பெரிய லெவலில் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு 4-5 கேர்ள்ஸு, ஒரு 4-5 ரொம்ப ஏஜ்டான பர்சன்ஸ் அப்படின்னு உட்காந்துட்டு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஜிம்மன் ஆக்சுவலி அந்த பட்டன்ஸ் இல்லாத ஷர்ட்டோட அப்படி தான் உட்காந்துருக்கான். இன்னும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா கேஷுவலாக இருந்தாலும் ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன்ன, விடு. மாடு, என்னடா இது ப்ரொஃபஷ்னலாக வருவேன்னு பார்த்தா எப்படி வந்து உட்காந்துருக்குற? நான் என்ன பண்ணுறது, அர்ஜென்ட்டில் கிளம்பி வந்தேன். அப்பா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அமைதியாக இருக்கிறான். பிகாஸ் அவங்களோட அப்பா அங்கே மீட்டிங்கை ரன் பண்ணிகிட்ருக்கிறாரு. நீங்கள் இப்போ தான் உள்ளே என்ட்ராகிறீங்க. ஸோ எல்லாருக்கும் பவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கேபினுக்கு போயிட்டு உட்காந்துடுறீங்க. ஜிம்மனும் சரி மின்னும் சரி ரொம்ப நேரத்துக்கு அங்கே இல்லை. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மனோட அப்பா தான் வெளியில் வராங்க. வயன் சார், அங்கிள் சொல்லுங்கள் சார். உனக்கு வராதே, சரி ஓகே. ரோமன் பீப்புள்ஸ் கூட மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு, நீ போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோ. ஜிம்மன் அண்ட் மிங்னு அங்கே இருக்காங்க. ஜிம்மன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான், நீ அவனுக்கு ஹெல்ப்பாக போய் சப்போர்ட் இருக்கிற. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலி அந்த கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க லேப்டாப்பை வச்சு. ஜிம்மன் அப்படியே பெண்ட் பண்ண மாதிரி அந்த லேப்டாப் அவங்களோட லேப்டாப்பில் அவங்களுக்கு ஒன்றா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அந்த கேர்ள் அவ்வளோ அட்மையர் பண்ணி ஜிம்மனை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பெண்ட் பண்ணி குடிஞ்சிருக்கும் போது 2 பட்டன்ஸ் வேறு இல்லையா தலைவருக்கு, உள்ள வெஸ்ட் வரைக்குமே அப்படியே விசிபிளாக இருக்குது. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக என்ன அப்படியே பலன்னு இருக்குது. அந்த பொண்ணு வாயை பொழந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு பார்த்துட்ருக்கு. நீங்கள் கரெக்டாக டோரில் கையை வச்சு ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க இந்த சீனை பார்த்துக்கிட்டு. ஜிம்மன் இப்படி நிற்கிறதும் அவன் பெண்ட் பண்ணி அவ்வளோ க்ளோஸ்டாக அந்த பொண்ணுக்கிட்ட நிற்கிறான். அந்த பொண்ணு லேப்டாப்பை பார்க்குன்னு பார்த்தா ஜிம்மன் அப்படியே சைட் கண்ணால் பார்த்துட்ருக்கு. ஆப்போசிட்டில் இருக்க கேர்ள்ஸும் அதை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த டோரில் உங்கள் கையை வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறீங்க. பல்ல கடிச்சிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிம்மன் நிமிர்ந்து பார்க்குறான். ஜஸ்ட் ஹெட்டை மட்டும் அப் பண்ணி பார்க்குறான். பட் அங்கேருந்து குனிஞ்சிருப்பான் இல்லையா அந்த கேர்ள் பக்கத்தில், அப்படி நேராக நிமிர்ந்து பார்க்கல. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ தான் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறீங்க, தலைவருக்கு உள்ள ஸ்டொமக் வரைக்கும் விசிபிளாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மன் அப்படியே கை கட்டி பார்த்துட்ருக்குறீங்க. ஷீ இஸ் மிஸ்ஸஸ் ஜிம்மன். ஹலோ மேம். ஹலோ.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காடுறீங்க. ஸோ ஜிம்முன்னு இன்னும் தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்ஸ் கூட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் ஜிம்முனை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறீங்க. இருக்க இருக்க செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த பொண்ணு அவன் கீழே குனிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனோட நெக்கை ஸ்மெல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. டேபிளில் லைட்டாக ஒரு தட்டு தட்டுறீங்க. ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு ஜர்க் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். ஜிம்முன்னு நிமிர்ந்து பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. ஷேக் பண்ணிட்டு நீங்கள் டக்குன்னு வெளியில் எழுந்திரிச்சு வந்துடுறீங்க. ஜிம்முன்னு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் கேபினுக்கே வர்றான். அப்பா செம்மையாக போச்சு, நல்ல வேலை, எப்படியோ ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஓகே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வர. நீங்கள் கையை கட்டிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று அவனை முறைச்சி நின்று பார்த்துட்ருக்குறீங்க. என்னடி என்னாச்சு, சாப்பிட்டியா இல்லையா, நீ எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க ஆஃபீஸ்க்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏண்டி என்னாச்சு, அதான் நேற்றே பிளான் பண்ணியிருந்தோம்ல இன்றைக்கி இந்த மீட்டிங் இருக்குன்னு, இப்படி தான் வருவியா நீ, சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி வாய்ஸை ரைஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு புரியலை. எப்படி என்னாச்சு, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணுது. ஜிம்முன்னு திரும்பி பார்க்குறான். எஸ் மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னோட டீம் மேனேஜர் உங்களை கால் பண்ணுறாங்க, நீங்கள் வர முடியுமா, இதோ வர, இல்லை இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் 2 அடி எடுத்து வைக்கிறான். ஜிம்மன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அவன் மறுபடியும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழித்து வரான். நீங்கள் செம்ம கடுப்பில் மறுபடியும் பார்த்துட்ருக்குறீங்க. அவன் வர்ற வழியில் மறுபடியும் அந்த பொண்ணு லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு வந்து நிற்கிது. நீங்கள் அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்குறீங்க. ஜிம்மன், ஜிம்மன், எஸ் மேம், 1 minute இங்கே வா. சரி என்னாச்சு, ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் இங்கே சிட் டவுன் பண்ணிக்கோங்களேன், நான் என்னென்னு போய் கேட்டு வந்துடுறேன். ஐயோ இட்ஸ் ஓகே சார், நான் உங்களுடைய வரேன். இல்லை மேம், நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் என்னென்னு கேட்டு வந்துடுறேன். ஜிம்மை நீங்கள் வரப்போறியா இல்லையா, என்னாச்சு உங்களுக்கு சார், ஆர் யூ ஓகே, நான் ஓகே தான் சார், ஒரு நிமிஷம், உங்கள் நெக்கில் என்னமோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு வச்சு அப்படியே தொடச்சி விட்றான். ஜிம்முன்னு அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் தொடச்சி விட்டு அவள் ஹேண்டில் அப்படியே லைட்டாக கீழே இறக்கி கொண்டு போயிட்டுருக்கான். ஜிம்மன், வந்துட்டு வான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை கொஞ்சம் கூட இது பண்ணாமல் இக்னோர் பண்ணிவிட்டு அவன் டக்குன்னு அங்கேருந்து மூவ் பண்ணுறான். மூவ் பண்ணி உள்ளே போயிட்டு கேபின்குள்ளே போகிறான். நீங்கள் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன 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 பண்ணிகிட்ருக்க நீ, என்னடி என்னடி எதுக்கடி இப்போ கத்துற, என்ன பண்ண அவள் உன்னையா, அங்கே எதுக்கு கையை வச்சா, எதுக்கிட்ட கையை வச்சாங்க, ஏதோ ஒட்டி இருந்துச்சாண்டி, அதனும் ஒட்டி இருந்தா அவள் தொடச்சி விடுவாளா, நீ எப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிற, என்ன உள்ளே இருக்கிறதெல்லாம் காட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ, என்னடி பேசிகிட்டு இருக்க, என்ன இது என்னடா ஃபர்ஸ்ட் பட்டன் இல்லை செகண்ட் பட்டன் இல்லை, குனிஞ்சா உள்ள வரைக்கும் இருக்கிறதெல்லாம் தெரியுது, அப்படின்னா அவள்கிட்ட போய் குனிஞ்சு நின்று பேசிகிட்டு இருக்கா, பிசிடி கையில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுடி லேப்டாப்பு, அதனால தான், அதுக்கு அவள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறா, அது கூட தெரியாமல் நீ அப்படியே நின்றுட்டு இருக்கா, யாரை கேட்டு, பாப்பா இருடி இருடி, எதுக்கடி இப்போ கண்ணெல்லாம் கலங்குது, எனக்கு ஒன்று கண்ணெல்லாம் கலங்கலாம், பார்த்துக்கோ, வேண்டாம், என்னை நீ வேற மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டா வர இல்லடி அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி, ஏன்டி இதுக்கு போயிட்டு, சரி இரு வர, என்ன எங்கே போகிற, எங்கேயும் போகல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேபினை போயிட்டு டோரை லாக் பண்ணுறீங்க. இந்த டோர் லாக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை லாக் பண்ணுறீங்க. இல்லை என்னடியாச்சு, இன்னொரு 1/2 hour மீட்டிங்டி, அதை மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்டி, போ, யார் வேண்டானது, டோரை சாத்தினா எப்படி போகிறது, போய்க்கோ, அவ்வளோதான், பாப்பா விளையாடாதடி, வீட்டில் போய் சண்டை போட்டுக்கலாண்டி, சரியா, இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில், உனக்கும் தெரியும்ல, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை ஓப்பன் பண்ண வரான். நீங்கள் அவன் ஷர்ட் காலர் பிடிச்சி அப்படியே பார்க்குறீங்க அவனை. என்னடி என்னாச்சு, நான் அந்த பொண்ணுக்கிட்டலாம் பேச மாட்டேன், சரியா, அந்த பொண்ணுக்கிட்ட நிற்கவே மாட்டேன், ஓகேவா, அது எனக்கு தேவையில்லாதது. என்னடி இப்படி சொன்னாலும் கோச்சிக்கிற, அப்படி சொன்னாலும் கோச்சிக்கிற, என்னாச்சு என் ஹிட்லருக்கு, ஏன் இப்போல்லாம் ரொம்ப கோவப்படுறா, என்ன நடந்துச்சு, எனக்கும் தெரியல,
என்னாச்சுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோருக்கு வெளியில் நின்று அந்த பொண்ணு கையை காட்டிகிட்டு இருக்கா. அந்த சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வழியாக ஜிம்முன்னு பார்க்குறான். டைம் ஆச்சு ஹிட்லர், பர்மிஷன் கொடுத்தேன்னா நான் போயிடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் தான், முடிச்சுட்டு வந்துடுறேன். வீட்டில் போய் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவன் காலரை பிடிச்சி கிட்ட இழுத்து அவன் நெக்கு கிட்ட போகிறீங்க. பாப்பா ஒயின் அப்படிங்கிறான். ஸ்ட்ராங்காக ஒரு பைட்டு தான், கரெக்டாக அந்த இயர்ஸுக்கும் நெக்கு சென்டரில் இருக்குது. நீங்கள் எடுக்கவே இல்லை உங்கள் பைட்டை. அப்படியே அவன் பல்ல கடிச்சிக்கிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே இருக்குது. அதே டயத்தில் உங்களை அவ்வளோ க்யூட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி வச்சுருக்கான். அவன் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களை டைட்டெல்லாம் பிடிச்சி ஹர்ட்டெல்லாம் பண்ணலை, ரொம்ப பொறுமையாக பிடிச்சிருக்கான். நீங்கள் அந்த பைட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அவனை ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கையை வைக்கிறான். அவன் கையை வச்சு டச் பண்ணி பார்க்குறான். அவங்களோட பைட் மார்க்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் பக்கத்தில் திரும்பியும் அந்த மிரர் மாதிரி இருக்கும் இல்லையா டோரில், ஸோ அதில் பார்க்குறான். அப்படியே தெரியுது, அவ்வளோ பெரிய பைட் மார்க்கு தெரியுது. என்னடி, ஏண்டி இப்படி? ஓ, இப்போ போய் மீட்டிங் அட்டன் பண்ண. அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல்டு ஆகிடுது, என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் ஹெட்டை கொண்டு வந்து உங்கள் ஷோல்டரில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டி இப்படி பண்ணின? அவ்வளோ கோவமா என்ன? இப்போ போ, உனக்குன்னு நான் இருக்கிறேங்கிறது அவளுக்கு தெரியும்ல. இனிமேல் அந்த இடத்த டச் பண்ண மாட்டான், இனிமேல் உன்னை பார்க்கவும் மாட்டான். இதை நான் எப்படி இப்போ மறைக்கிறது? எதுக்கு மறைக்கணும்? நீ மறைக்கணுமா என்ன? நீ சொல்லு. நான் ஏன் மறைக்கணும்? எனக்கு எந்த அவசியமும் இல்லையே. போ, கூப்பிட்றால போ. நான் போட்டுமா? அதான் போன்னு சொல்லிட்டேண்ணா, அப்புறம் என்ன நின்று பார்த்துட்ருக்க? அவன் அப்படியே பெண்ட் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து, வர வர என் பாப்பா எல்லாத்தையும் ரொம்ப க்யூட்டாக பண்ணுறாளே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு ஃபஸ்ட்டு. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் லிப்ஸில் வந்து எனக்கு போகவே பிடிக்கல, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஒரு 1/2 hour மட்டும் டைம் கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் சின்ன ஸ்மைலோட அந்த நாபை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் வெளியில் வர்றப்போ அவன் ஷர்ட் அப்படியே டக்குன்னு பிடிக்கிறீங்க. அவன் திரும்பி பார்க்குறான். அந்த ஷர்ட் பட்டன் இருக்கும் இல்லையா, ஸோ உங்கள் செயின்லேருந்து ஒரு ஹூக் மாதிரி பின்னி எடுத்து அந்த உள்ளே கொடுத்து அந்த பட்டன் இருக்கிற இடத்துல நீங்கள் ஹூக் போட்டு விட்டுறீங்க, அது வெளியில் தெரியாத அளவுக்கு. இப்போ போ. ஐ லவ் யூ டி. நான் ஒன்றும் லவ் பண்ணல, போடா. ஹேட் பண்ணுறியாடி? ரொம்ப. எவ்வளோ? நிறையா. அப்போ சொல்லு, ஐ ஹேட் யூ, லவ் யூ, வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சிரிச்சிட்டு போகிறான். ஓகேடா, நம்ம இதோட அந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நடக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் உடம்பு சரியில்லைடா, யாருக்குன்னு பட்டுச்சுனே தெரியல, பெட் ரெஸ்ட் எடுக்கிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ இப்போ நார்மலாக ஆயிருக்கேன். இதில் வாய்ஸ் ஓரளவுக்கு ஓகே, த்ரோட் பெயின் எல்லாமே இதில் ஓரளவுக்கு ஓகே, உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி சுத்தமாக ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இல்லை. ஸோ அதனால தான் அப்லோட்ஸ் பண்ணலை. ஸோ சாரி ஃபார் த லேட் காய்ஸ், ஓகேவா? இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப பொறுமையாக காமாக வெயிட் பண்ணவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேரை ரொம்ப மிஸ் பண்ணேன். கமெண்ட்ஸில் போய் பார்த்துருந்தேன், நிறைய பேர் ஹெல்த் பற்றி தான் கேட்டிருந்தீங்க, அக்கா ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் நல்லா இருக்கேன். பிஃபோர் அந்த 20 daysக்கு முன்னாடி சுத்தமாக நல்லா இல்லை, பட் இப்போது நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோஸ் வர்றதுக்கு இனிமேல் சான்சஸ் இருக்குடா, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் யுவர் லவ். தேங்க்யூ. ஐ ரியலி லவ் யூ ஸோ மச், ஆல் ஆஃப் யூ கைஸ். தேங்க்ஸ்டா. டட்டா பை, சி யூ, லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோஸ் எல்லாம் இனிமேல் கண்டினியூஸாக வர ஸ்டார்ட் ஆயிரும்டா. தேங்க்யூ.